அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள். எவ்வளவு பணம் வேணாலும் சம்பாதிக்கலாம், எத்தனை பவுன் வேண்டுமானாலும் நகை ஆபரணம் எடுக்கலாம், வீடு நிலபல சொத்துக்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கலாம். இதையெல்லாம் பாதுகாக்க சுய புத்தி இல்லைன்னா எல்லாம் விரயம் ஏற்பட்டு விடும். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதியானவர் புதன். இரட்டை தன்மை கொண்ட கிரகம். எதிர்வரக்கூடிய 66 நாட்கள் கடக ராசியில் நீர் ராசியில் சந்திரபகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். மிதுன ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மிதுன ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் 9 நகரங்களுடைய சஞ்சார நிலைகளை காணலாம். சூரியன் சுக்கிரன் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார்கள். ரிஷப ராசியில் குருபகான் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் ஆட்சி பலம் பெற்று முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். சதய நட்சத்திரம் கும்பராசியில் சனிபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறார். 2024 வருடம் ஜூன் மாதம் 27ஆம் தேதி முதல் கடகராசியில் புதன், ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை ஒரு 66 நாட்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புதன் அதிபதி. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 9 நகரங்கள் மூலம் புதன் பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு காணலாம். மிதுன ராசியின் அதிபதி புதன் 2வது வீட்டிலே ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை செவ்வாய் புகான் பார்வையில் அமரப்போகிறார். அதாவது ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் இன்று பார்த்திங்கன்னா பகல் 3:30 வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பிறகு சதய நட்சத்திரத்தில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து புனர்பூ தோஷமாக மிதுன ராசிக்கு பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்திங்கன்னா உங்களை யாரோ ஒருத்தர் கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பெற்றோர்களோ அல்லது சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளோ, உங்களை விட வயது முதியவர்கள் வயது பெரியவர்கள் உங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். வீண் அலைச்சல், பண நஷ்டம் ஏற்படக்கூடிய அமைப்பும் இன்று காட்டுகிறது, நாளையும் காட்டுகிறது. குடும்பஸ்தானாதிபதி ஜூன் மாதம் 28, 29, 30 ஒரு 2.25 நாள் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்திங்கன்னா ராகுவுடன் கூட்டணி சேரும்போது காரிய சித்தி. 10லே ஒரு பாயினாச்சும் இருக்க வேண்டும். 10லே பாம்பு கிரக ராகு இருக்கும்போது சந்திரனும் கூட்டணி சேரும்போது தொழில் வேலை மூலம் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டஈடுகள் சரியாகும். நீங்கள் செல்கின்ற காரியங்கள் சித்தியாகும். மதிப்பு மரியாதை பெயர் அந்தஸ்து உயரும். ஜூன் 28, 29, 30 அதன் பிறகு லாபஸ்தானாதிபதி செவ்வாயுடன் சந்திரன் கூட்டணி சேர்ந்து சந்திரமங்கல யோகமாக சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசிக்கு 6, 11 உடையவர் 11ஆவது வீட்டிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது வழக்கு, வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் கொடுக்கும். பழைய பாக்கி, பழைய கடன் அதெல்லாம் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு. எதிரிகள் பகையாளி தொல்லை நீங்கும். பண லாபம் உண்டு, தன லாபம் உண்டு. வீடு மனை சொத்து நிலம் வாங்க வேண்டும், புதுசாக ஏதாச்சும் வாங்க வேண்டும் அப்படின்னா வாங்கலாம். வீடு மனை சொத்து வண்டி வாகனம் விற்றுட்டு வேற இடம் போகணும், மாற்றலாம்னு நினைக்கக்கூடியவர்கள் ஜூலை 1 முதல் 3 வரை மாற்றுவதற்கும் வாய்ப்புண்டு. செவ்வாய் புகானை விட்டு குரு புகானுடன் சந்திர புகான் கூட்டணி சேரும்போது குரு சந்திர யோகம். 12வது வீட்டிற்கு சந்திர புகான் வரும்போது உங்களுக்கு விரய செலவுகள் குறையும். கைமாத்தா வாங்கின பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உடல் சோம்பல் ஏற்படும். கொஞ்சம் மந்தத்தன்மை, இன்றைக்கி பார்க்குற வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். குருச்சந்திர யோகம் முடிந்து ஜென்ம ராசிக்கு சந்திர பகவான் வருகிறார். இது அமாவாசை யோகம்.
ஜென்ம ராசியிலே விரய பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம ராசியிலே தைரிய வீரிய ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது அமாவாசை யோகம். உங்களுக்கு செல்வ அபிவிருத்தி உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். இது பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 4, 5, 6. அதன் பிறகு சந்திர பகவான் 2ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவார். செவ்வாய் பார்வையில் 2ஆம் வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கும் போது பூமி மனை நிலம் சொத்து பத்து வழியில் சிக்கல் இருந்துச்சுன்னா ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை அதன் தீர்வு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாக்கிலே சனி அமர்ந்தால் தான் பிரச்சனை. சனி பகவான் அமரும்போது நாம் பேச தெரியாமல் பேசி சபையில் அசிங்க அகுமானப்படுற மாதிரி இருக்கும். மிதுன ராசிக்கு 2ஆவது வீட்டிலே புதன் அமரும்போது வாக்கிலே புதன் அமர்ந்தால் நீங்கள் சபையில் நின்று பேசினா நீங்கள் சொல்கிற சொல்லுக்கு மதிப்பு உண்டு. அதுக்குன்ட்டு கோபமாக பேசாதீங்க, மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசாதீங்க. நீங்கள் சரியாக பேசும்போது மற்றவர்கள் உங்கள் கருத்துக்கு செவி சாய்ப்பார்கள். புதன் 2ஆவது வீட்டிலே கோச்சாரத்திலே 2ஆவது வீட்டிலே வரும்போது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் தாயார் வீடு மனை வண்டி வாகனஸ்தானம். இந்த 4ஆவது வீட்டிலே புதன் அமரும்போது தாய் மாமன்களிடம் மிதுன ராசி என்பர்கள் கொஞ்சம் பகை போட்டி விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தாய் மாமன்களிடமிருந்து வரவேண்டிய பாக்கிகள் இருந்துச்சுன்னா வருவதற்கான வாய்ப்பு உண்டு. மிதுன ராசிக்கு 4ஆவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார். சந்திரபகவானுடைய அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில். கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் கடகராசியில் சஞ்சாரம் செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாயாரிடம் நீங்கள் பேசும்போது கோபதாபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். தாய் மாமன்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். புதன் சுய புத்திக்காரகன், கல்விக்காரகன், அறிவுக்காரகன். உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் தாராளமாக படிக்கலாம். உங்கள் சொல் வாக்கில் மதிப்பு உண்டு. கமிஷன், தரகர், புரோக்கர், முதலீடு இல்லாமல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், கொடுக்கல் வாங்கல் அப்படியே மாற்றி வர்றவங்க எதிர்வரக்கூடிய 66 நாட்கள் மிதுன ராசி என்பதற்கு மிக மிக சிறப்பு. திருமண புரோக்கர், ரியல் எஸ்டேட், வீடு மனை நிலம் வண்டி வாகனம் வாங்கி விற்கக்கூடியவர்கள், புரோக்கர் ஏஜென்சியாக செயல்படக்கூடிய மிதுன ராசி என்பதற்கு அடுத்து வரக்கூடிய 66 நாட்கள் கடகராசியிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது நல்ல தன லாபங்களை, பண லாபங்களை மிதுன ராசி என்பர்கள் சந்திக்கலாம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை ஜென்ம ராசியிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் விரயத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு அல்லது அவங்கள நினச்சி கொஞ்சம் மனக்கவலைப்படுற மாதிரி மிதுன ராசி என்பதற்கு இருக்கும். புதன் ஜென்ம ராசியில் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கும். 12ஆவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது மிதுன ராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. தொழில் பார்ட்னர்களிடம், தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்லது. புதன் எதிர்வரக்கூடிய 66 நாட்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அதாவது புதிய வண்டி வாகனம், வீடு, நிலபுல சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. கடகராசியில் ராசிநாதன் அமரும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்கும். பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கொடுக்கும். புதன் சந்திர பகவானுக்கு பகையாக இருக்கும்போது உறங்காமல் ஓய்வில்லாமல் வேலை தொழில் மூலம் கொஞ்சம் அலைச்சலையும் ஏற்படுத்தக்கூடியதாக, அதாவது நதி நீர் ஓடிக்கொண்டே இருக்கும், அது மாதிரி ஓயாமல் உழைத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையும், உங்கள் மனம் அமைதி இல்லாமல் ஆக்ரோஷப்படக்கூடிய நிலையும் மிதுன ராசி என்பதற்கு ஏற்படுவதாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுவது மிதுன ராசி என்பதற்கு நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்
மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.